guys, welcome to Gabby's Kitchen. இன்னைக்கு நம்ம ரெசிபி சீஸ் பால். எங்களோட வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் பொட்டேட்டோ நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சீஸ் கொஞ்சம், breadcrumbs, 3 tablespoon cornstarch, 3 tablespoon all-purpose flour, கொஞ்சம் coriander leaves, half teaspoon cumin seeds powder, 2 tablespoon chilli flake, 1 tablespoon pepper powder, garlic கொஞ்சம், salt to taste. பார்க்கலாம் வாங்க. So first நம்ம பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் பண்ணுங்க பொட்டேட்டோ, இல்லைன்னா மேஷ் பண்றது கஷ்டமா இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம coriander leaves, chilli flake, அப்புறம் pepper, cumin powder இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் garlic கொஞ்சம் கிரேட் பண்ணியிருக்கலாம். garlic நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் and at the same time இது நல்லது. இவ்வளோ பொட்டேட்டோ நம்ம எடுக்கிறனால. அப்புறம் கொஞ்சம் நம்ம கார்ன் ஸ்டார்ச் எடுத்திருக்கோம். இப்போ இவ்வளோதையும் நம்ம கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பால் ரெடி பண்ணிடலாம். இல்லை நான் சால்ட் ஆட் பண்ணல, நான் ஆட் பண்ணிக்குவேன். நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். சீஸை கிரேட் பண்ணி எடுத்துப்போம். நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். பாருங்க, சீஸ் கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் உள்ள சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணிப்போம். அப்புறம் நல்லா பால் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு க்ரம்ஸில் கோட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கோட் பண்ணிப்போம். இதே மாதிரி எல்லா பாலையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கோட்டிங் பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி, ரொம்ப திக்காகவும் வேண்டாம், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம இந்த பால்ஸை டிப் பண்ணிட்டு கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல ஃப்ரை பண்ண ஆயில் ஊற்றிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பால் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் மிச்சத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சானோ? ஓகே. இது ஃப்ரை ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகுது. இப்போ நம்ம இது மாற்றி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பேப்பர் டவலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம கிறிஸ்பியான சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.